இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்கின்ற கதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பொருந்தும். ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நான் அப்பாவை தேடுகிறேன் என்று கிண்டலடித்தார். உதயநிதி ஸ்டாலினை கிண்டலடித்தார். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோற்றதை சட்டமன்றத்தில் கிண்டலடித்து சினிமாவில் நடிப்பதை போல நடித்து காட்டினார். அதை பற்றி குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஒரு சர்ச்சை பேச்சை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அது என்னவென்று கேட்டால், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலில் திரிஷாவின் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். அது மிகப்பெரிய சர்ச்சையானது. அது சம்பந்தமாக பல விமர்சனங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது எழுப்பப்பட்டது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஒரு விழாவில் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்புகின்ற வகையில் பேசி இருக்கிறார். அது என்னவென்று கேட்டால், அப்பாவை சட்டமன்றத்தில் தேடக்கூடாது, அதை உங்கள் அம்மாவிடம் போய் கேளுங்கள், அப்பா யார் என்று சொல்வார், அப்பா எங்கே இருக்கிறார் என்று சொல்வார் என்று இரட்டை அர்த்த வசனத்தில் பேசிவிட்டார். ஆகவே நயினார் நாகேந்திரன் திங்கட்கிழமைக்குள் கைது செய்யப்படுவார் என்ற செய்தி வருகிறது. கைது படலத்தை திமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி அவர்களிடம் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நோக்கி திருப்பிவிட்டது. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த நடிகர் விஜய் அரசு மக்கள் நல திட்டங்களை பற்றி கவலைப்படுகிறதோ இல்லையோ, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுகிறதோ இல்லையோ, மக்களுக்கான தேவைகளை செய்து கொடுப்பதில் தமிழக வெற்றி கழகம் ஆக்கபூர்வமாக செயல்படுகிறதோ இல்லையோ, ஆனால் கைது நடவடிக்கைகளில் ஆர்வத்தோடு தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வெகு விரைவில் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட நடிகைக்கு எதிராகவும் பேசிவிட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசு, தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளால் பாலியல் சீண்டலுக்கு ஆளான தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண்களுக்கு தமிழக வெற்றி கழக அரசு என்ன நீதியை வழங்கப் போகிறது? தூத்துக்குடி மாவட்டத்தில் கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பிரைட்டர் என்பவரும் ரூஸ்வெல்ட் என்பவரும் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அவரை நெருக்கடி கொடுத்து இந்த இரண்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் சந்தோஷத்தை அந்த பெண் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறார்கள். அவர்களை ஏன் தமிழக வெற்றி கழக அரசு இன்று வரை கைது செய்யவில்லை
ஒரு நடிகையை பற்றி பேசிவிட்டால், முதலமைச்சரை பற்றி பேசிவிட்டால் உடனே கைது செய்ய துடிக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசு, நடிகர் விஜய் அரசு, அவருடைய கட்சியை சார்ந்த பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமையில் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில்லை? அதை போலவே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை சார்ந்த பவ்ய லட்சுமி என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண், அவர் திருமணமானவர், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. இருந்தும் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பெண்ணை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து அந்த பெண்ணை தொடர்ந்து பிளாக்மெயில் செய்த தமிழக வெற்றி கழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் என்பவர் மீது தமிழக வெற்றி கழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விட்டதா? ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? நடிகர் விஜய் அவர்களை சார்ந்தவர்கள், திரைப்படத்தில் அவரோடு நடித்தவர்களுக்கு எதிராக அதிகாரமிக்க அரசியல் கட்சியின் தலைவர்கள் விமர்சனம் வைத்தால் கூட அவர்களை கைது செய்ய துடிக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசு இயந்திரமும் காவல்துறையும் தமிழ்நாட்டில் பல பெண்களுக்கு ஏற்பட்ட துயரங்களுக்கு என்ன முடிவு கட்டினார்கள்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனையோ பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. அவற்றில் என்ன நடவடிக்கையை இந்த தமிழக வெற்றி கழக அரசு எடுத்தது? சமீபத்தில் ஒரு காவல்துறையை சார்ந்த பெண் காக்கி சீருடையில் இருக்கின்ற பொழுதே கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். இவற்றில் எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? சரி, பிரச்சனை நடந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதால் என்ன லாபம்? பிரச்சனை நடப்பதற்கு முன்பே பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பதற்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி பட்டியலிடுவார்களா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழக அரசிடம் பதில் இருக்கிறதா? நயினார் நாகேந்திரன் பேசிவிட்டார். அப்பா எங்கே இருக்கிறார் என்று சட்டமன்றத்தில் தேடாதீர்கள், உங்கள் அம்மாவிடம் போய் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார். நயினார் நாகேந்திரன் வரம்பு மீறி பேசிவிட்டார் என்று வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார்களே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள். இவர்கள் மற்றவர்களுக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியுமா? தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அமைச்சர் வன்னியரசு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வரம்பு மீறி பேசியிருக்கிறார். அந்த வன்னியரசு அவர்களை கேட்கிறேன், வேப்பிளங்குறிச்சியில் திலகவதி என்கின்ற பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எதிராக இந்த வன்னிய அரசு கொதித்து எழுந்தாரா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எத்தனையோ பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. பல இளம் பெண்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். பண்டூர்ட்டியை சார்ந்த ஒரு நர்சிங் மாணவியை, அந்த மாணவி படித்த நர்சிங் பயிற்சி கல்லூரியின் நிர்வாகியே பாலியல் வன்கொடுமை செய்த பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த மாணவி பண்ருட்டி மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாரே, அப்பொழுது இந்த வன்னி அரசு கொதித்து எழுந்ததுண்டா? அன்றைக்கு கண்டனத்தை தெரிவித்ததுண்டா?
ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக விமர்சனத்தை வைத்து விட்டார் என்றவுடன் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கின்ற இந்த புதிய நியாயவான்கள், திடீரென புறப்பட்ட நீதிமான்கள் ஏன் இதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு நீதியை பேசவில்லை? ஏன் அப்படிப்பட்ட ஒரு நியாயத்தை வெளிப்படுத்தவில்லை என்று பலர் கேட்கிறார்கள். அதற்காக நான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை நியாயப்படுத்தவில்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இரட்டை அர்த்த வசனத்தில் இப்படி பேசி இருக்க கூடாது. அதுவும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு இது அழகு கிடையாது. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துடிக்கின்ற இந்த தமிழக வெற்றி கழக அரசு சட்டமன்ற குழுவின் திமுகவின் தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த வேகத்தை, மற்ற பெண்களுக்கு எதிராக கொடுமை நடந்த பொழுதும் தமிழக வெற்றி கழக அரசு வேகத்தை காட்டியிருந்தால் இந்த அரசை போற்றியிருப்போம். இந்த அரசுக்கு புகழ் மாலை சூட்டியிருப்போம். ஆனால் மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்படுகிறது. தமிழக வெற்றி கழக அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது. ஆகவேதான் இந்த அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.